இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஸ்பேஷல் சாரி தான் எடுக்கிறோம் சரியா? ஆமாக்கா, இப்போ எல்லாரும் அதை தான்க்கா போட்டிருக்கிறாங்க, நானும் அதை தான் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆமாம், நம்ம எல்லாருமே ஸ்பேஷல் சாரி எடுத்துக்கலாம். லட்சுமியக்கோ ஸ்பேஷல் சாரி எடுங்க, எல்லாருமே ஒரே மாதிரி கட்டலாம். கட்டலாம் எங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கள் காட்டன் போலவே எடுத்துக்கிறோம். நீங்கள் வேணால் எதையோ ஒன்று எடுத்து கட்டுங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு கேட்டோம்மா. என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் அக்கா வந்து பாருங்க எப்படி மினிக்கிட்டு சாரி கட்டிட்டு தெரியுதுன்னு. வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக நகையை போட்டு தான் சுற்றுது. நீங்கள் என்னடான்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவளுக்கு என்னப்பா, அவள் கோடீஸ்வரி, நான் அப்படியா? ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்கள் அக்காவுக்கு உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? ஏங்கக்கா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை? நாங்கள் ஏன் பேசிக்கலன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தேவையில்லாம மக்கள் தங்கச்சி சண்டைக்குள்ளேயெல்லாம் உள்ள வராத. மாட்டேங்கப்பா, அடுத்த விஷயம் நமக்கு ஓடி ஓடி போய் கேட்குறது தான் விஷயம்னா மட்டும் அப்படியே மூடி மறைச்சிட்றது. ஏமாலே உனக்கு ஏதாவது தெரியுமா உங்கள் அத்தைக்குமே லட்சுமி அக்காவுக்கு வேணும் சண்டைன்னு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. என் கல்யாணத்துக்கு கூட அவங்க வரல. நானும் உங்கள் கூடையெல்லாம் பேசி பழக, அவங்க கூடையும் பேசி பழகிட்டு அக்கா அக்கான்னு தான் கும்பிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் அத்தையும் தெரியாது. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து அத்தையும் தெரியும். ஓ, அதனால தான் நீ அக்கானும் கூப்பிட்றியா? நானும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆமாம் சின்ன பொண்ணு. லட்சுமி, இவங்க சொல்கிற சீலையில் இவங்க வயசுக்கு கட்டுறாங்க, நல்லா இருக்கு. நம்ம வயசுக்கு போய் அந்த மாதிரி சீலையெல்லாம் கட்ட முடியுமா? நம்ம ஏதாவது காட்டன் புடவை கட்டினா தான் நல்லா இருக்கு. அடா ஆமாங்கக்கா, இவ்வளோ கிடக்கிறாளுங்க. அது ஏதோ ஃபோனில் இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குல்ல, எப்போ பாரு அதை பார்த்துட்டு அதை வாங்கலாமா இதை வாங்கலாம். சந்தியாவும் அப்படியே தாங்கக்கா. அதில் ட்ரெண்டிங்காக போகுது, இதில் ட்ரெண்டிங்காக போகுதுன்னு அது வேணும் இது வேணுன்ட்டே தான் இருப்பா. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி வாழ முடியுமா? நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழணும். அதானே, இதுக்கெல்லாம் கேட்குதுன்னு வாங்கி கொடுத்து அப்புறம் போக வேண்டியதான். வாங்கம்மா வாங்க. என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்க? சாரி தான்ப்பா, காட்டன் சாரி, சில்க்கு அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற செக்ஷன் சொல்லுங்கள். என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலம்மா பார்க்குறீங்க? நாங்கள் இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே பார்ப்போம். அப்படியா, சரிம்மா. நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே ஸ்பேஸ் சாரி வாங்கணும்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் போய்க்குவோம். அதுவும் அதே செக்ஷன் தான்மா. சரிங்கண்ணா. என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்து போடுறது? ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000க்குள்ளே எடுத்து போடுங்க. சரிங்க மேடம். இந்த சாரி பாருங்கம்மா, நீங்கள் கேட்ட ரேஞ்சில் தான் 1500 ரூபா வரும். கலம்காரி சாரி நல்லா இருக்கும் கட்டினா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் கட்டினாலும் நல்லா எடுப்பாக இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனால் 1500 ரூபா சொல்கிறானே லட்சுமி. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கக்கா. நம்ம கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் வேலை செய்யணும், தோட்டம் போகணும், எல்லா வேலையும் செய்யணும். நமக்கெல்லாம் 1000க்குள்ளே எடுத்தால் போதும். 1500 ரொம்ப அதிகம். நீ ஏன் 1000க்குள்ளேங்கிற? நான் 500க்குள்ளே எடுக்கலான்ட்டு வந்தேனே. 500 ரூபாய்க்கு இங்கே சீலை இருக்குமா இல்லையானே தெரியலையே. அதெல்லாம் இருக்குங்கக்கா, கேட்டு பார்த்தா கிடைக்கும். நம்ம கேட்டு பார்க்கலாம் இருங்க. இவங்களே எடுக்கட்டும் முதல்ல. ஏம்மா, இது நல்லா தானே இருக்குது, இதையவே வாங்கிடலாமா பேசாமல்? சரி சின்ன பொண்ணு. அட, வந்த உடனே ஏதாவது செலக்ட் பண்ணுவாங்களா? இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு கேளுங்க. வேறு ஏதாவது சேலையை பார்க்கலாம். நம்ம வரையிலேயே நம்ம முடிவு பண்ணிட்டு தானே அந்த ஸ்பேஸுக்கு எடுக்கலான்னு அதை கேட்டு பாருங்கள். அது பார்க்கலாம். வந்த உடனே எடுத்த உடனே சாரீ வாங்கிட்டு போயிடலான்னு சொல்கிறீங்க. ஒரு களை களைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறீங்க. சரி, களைச்சிருவோம். இதிலே வேறு ஏதாவது கலர் இருக்கா தம்பி? இருக்கும்க்கா, இருங்க பார்த்து எடுத்து போடுறேன். இது பாருங்கக்கா, மயில் பேட்டர்னோட வந்துருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கும். இப்படியே காட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனால விரிச்சு காட்டு. விரிச்சு காட்டுறேங்க்கா, பாருங்க நல்லா இருக்கும். மயில் பார்டரோட சூப்பராக இருக்கும். இது என்னப்பா ரேட்டு? இதுவும் அதே ரேட்டு தான்க்கா, 1500 ரூபா. இதெல்லாம்ப்பா சரிப்பட்டு வராதுப்பா. ஒரு 600-700 ரூபாய்க்குள்ளே ஏதாவது சாரி இருந்தால் எடுத்து போடு. 600-700 அக்கா, இது நல்லா இருக்கும்க்கா. கொஞ்சம் ரேட் கூட எடுத்தீங்கன்னா கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. தீபாவளியே கட்டிட்டு வெளியெல்லாம் போனீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு இருக்கத்தான் செய்ய. ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நமக்கு வேணுமில்ல. நீ காசு கொடுக்குறேன்னா சொல்லி நாங்கள் வேணால் வாங்கிக்கிறோம். ஏக்கா, நானே இங்கே கூலிக்கு இருக்கேன். சரி இருங்கக்கா, நீங்கள் கேட்ட ரேஞ்சில் எடுத்து போடுறேன். இந்த சாரி பாருங்கக்கா, ப்ரௌன் கலர், இந்த வயலட் கலர் முடியக்காக்கு நல்லா இருக்கும். ஆமாப்பா, இந்த கலர் குருவிக்கு அந்த கலர் நல்லா இருக்கும். வசந்தி, என்னக்கா ஏதாவது தப்பா சொல்லிட்டுனா? இப்போ எதுக்கு என்ன கலர் குருவின்னு சொல்கிறேன்? அட, அந்த பையனே வயலட் கலரில் அடிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். நான் இப்போ என்னக்கா தப்பா சொல்லிட்டேன்? நீங்கள் டை அடிச்சிருக்கிறீங்கிட்டே கலர் குருவின்னு சொன்னேன். அது டையெல்லாம் இல்லை, என்னோட ஒரிஜினல் முடி கலரே அப்படித்தான். தேவையில்லாமல் எனக்கு கலர் குருவின்னு சொல்கிற வேலையில் விட்டுரு. சரிக்கா, தெரியாமல் சொல்லிட்டேன். இனி வேணால் சொல்லாமல் விட்டுறேன். சரி, என்ன ஆளு கடைக்கு வந்துட்டு கலர் குருவி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட விவசாயே இருக்கிறதில்ல. அப்பா, இதில் வேறு ஏதாவது கலர்னு எடுத்து போடுப்பா. இதில் ஒரே ஒரு கலர் தான் இருக்கு, க்ரீன் கலர். அதை வேணா எடுத்து போட்டா அதுவும் நல்லா இருக்கும். க்ரீன் வித் பிங்க். சரி, எடுத்து போடு. இதுதான் தான்
இது உங்களுக்கு அவ்வளவா சூட் ஆகாதுங்கக்கா. உங்களுக்கு அந்த பிரவுன் கலர் தான் நல்லா இருக்கும். நிஜமாங்கக்கா, நீங்க எடுத்து பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். பாக்குறவங்க கேட்பாங்க, சூப்பரா இருக்கே எங்க எடுத்தீங்கன்னு. இந்த கலர் வந்துட்டு இந்த பொட்டு வச்சிருக்கிற அக்காவுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆமாப்பா, இது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்சுமி, இதை வாங்குறே இல்லை நான் வாங்கிக்கிட்டேன்? வாங்கிக்கோங்கக்கா, நான் வேணா அந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். சரிப்பா, இது ரெண்டையுமே பேக் பண்ணிடு. க்ரீன் எனக்கு, ப்ரௌன் அந்த அக்காவுக்கு. சரிங்கக்கா, ரெண்டையும் பேக் பண்ணிடுறேன். ஏக்கா வளர்ந்தக்கா, உங்களுக்கு என்ன மாதிரி சாரிக்கா வேணும்? எங்களுக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி வேணும்ப்பா, அது மாதிரி எடுத்து போடு. சரிங்கக்கா. பாருங்கக்கா, இந்த 4 கலர் தான் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. என்னது 4 தான் இருக்கா? இன்னும் இருக்கும் பாருப்பா, நல்லா பார்த்து எடுத்து போட்டா தான் ஆகுது. நீ எடுத்து போடுறதுக்கு முன்னாடியே 4 கலர் தான் இருக்குதுன்றுவேன். எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா. அதுவும் இல்லாம இது ட்ரெண்டிங் சாரிங்கக்கா. நீங்க இன்னைக்கு வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்டா நான் என்னங்கக்கா பண்ணுவேன்? நீங்க வந்திருக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. இதெல்லாம் செம்ம ட்ரெண்டிங்ல போகுதுக்கா. வர்றவங்க பூரா இந்த சாரி தான் கேட்குறாங்க. இந்த 4 தான் இருக்கு, வேணா நீங்களே வந்து உள்ள பார்த்துக்கோங்க. சரி சரி, எனக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா இருக்குல்லங்கக்கா? நல்லா இருக்கும் சின்ன பொண்ணு. எனக்கு அந்த ஆனியன் பிங்க் கலர் எடுத்துக்கலான்னு இருக்கேன். அப்போ நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். சரிக்கா, மூணையும் பேக் பண்ணிட்டா? பேக் பண்ணிரு தம்பி. அப்படியே ஒரு 2000 ரேஞ்சில் சாரி எடுத்து போட்டு நான் பார்க்கணும். சரிங்கக்கா. 4 முடி காசை நிறைய வச்சுருப்பீங்க போலயே. 2 சாரி எடுக்கிறீங்களா என்ன? அதுவும் 2000 ரூபாய்க்கு மேலே கேட்குறீங்க. சும்மா சின்ன பொண்ணு, சும்மா களைச்சி போட்டு பார்ப்போம். ஏதாவது நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான். பாவங்க்கா, எங்க நீங்கள் வேற எங்கே நின்றுட்டே வேலை செய்கிறதால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வாங்க போகலாம். ஆமாம், இவ நல்ல விளையாட்டு நடிச்சிருவா. நீ வேணா போ, நாங்கள் பார்த்துட்டு வரோம். சின்ன பொண்ணு, நீ என்ன இவ கூட போகிறே இல்லை பார்க்குறியா? நானும் பார்க்குறேங்க்கா, வாங்க பார்க்கலாம். என்னமோ பண்ணுங்க, நாங்கள் போகிறோம். லட்சுமி அக்கா, சந்தியா பூ மாதிரியெல்லாம் எங்கங்க்கா? அவள் ஏதோ அந்த லெகங்கா எடுக்கணுமாமாம்மா, அதுக்கு பார்க்குற போயிருக்கிறாங்க. வா, நம்மளும் அங்கே போகலாமா? சரிங்கக்கா, போகலாம் வாங்க. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்மளும் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்போம். சின்ன பிள்ளைகளில் நம்மளும் சேர்ந்து செலக்ட் பண்ணி கொடுத்தா தான் நல்ல துணி எடுக்க முடியும். வாங்க போகலாம். ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான், வா போகலாம். இந்த லெகங்கா செம்மையாக இருக்குடி. ஆமாம் பூமாரி, நம்ம இதுவே வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், ஆனால் 3000 ரூபா போட்டிருக்கே. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் லட்சுமி சித்திக்கிட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. சரி. அடடா, பிள்ளைகளா இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்கீங்க 2 பேரும். இதையவே எடுத்துக்கோங்க. சரிம்மா, ஆனால் இது 3000 ரூபா வருது, பரவாயில்லையா? என்னது 3000மா? எக்கோ, லெகங்கெல்லாம் அவ்வளோ வாங்க வரு. நல்லா இருக்குது பாருங்கக்கா. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ போடுறது? வாங்கி கொடுங்க. பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனால் 3000 ரூபா வேணுமில்ல வாங்கி கொடுக்கறதுக்கு. விடுங்கக்கா, பூமாரிக்கு நான் வேணா கொஞ்சம் காசு போடுறேன். மீதி காசு உங்ககிட்ட இருக்கிறது கொடுங்க. அதெல்லாம் வேணாம் ஜாமி. எதுக்கு? உங்கள் மாமியார் வந்துட்டு என் பிள்ளைக்கு அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு சொல்கிறதக்கா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு. ஏய், வேற ஏதாவது இருந்தால் மாற்றிட்டு வாடி. 3000 ரூபாய்க்கு இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. போமா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வந்தன்னு வை, அவ்வளோதான். உனக்கு வாங்கி தரதே பெருசு. ஒழுங்காக போய் 1000 1500 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வா. குமாரி, 3000 ரூபாய்க்குள்ள வேண்டாம்மா, ஒரு 1000 1500 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வரையா? சரிம்மா. சரி, ஏன்னா இந்த அம்மா இப்படி இருக்கும். இது எவ்வளோ? 1450 ரூபா. அதை விட இதுதான் நல்லா இருக்கு. போய் அதை தூக்கிட்டு இருக்க. இது எப்படி இருக்குன்னு பாரு. இதுவே போதும், வாங்க போகலாம். அம்மா, இது நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கு மக்களே, வாங்க போகலாம். அக்கா, நீங்க நிஜமாலுமே வாங்கத்தான் வந்திருக்கீங்களாங்கக்கா? அதான் செலக்ட் பண்ணிட்டீங்களாங்கக்கா? போங்கக்கா, வேலை கிடைக்காதீங்கக்கா. காலையில இருந்து நின்றுட்டே இருக்கு. நீங்க அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடுங்கிறீங்களே தவிர ஒன்றும் வாங்குற மாதிரி தெரியல. சரி சரி, கடைசியாக அந்த செகண்ட் ரோவில் முதல்ல இருக்கு பாரு, அந்த பச்சை கலர் எடுத்து போடு. அதை எடுத்து போட்டோம்னா நீங்க வாங்கிட்டு தான் போகணும், சரியா? அக்கா, இவன் நம்மளை வாங்க வைக்காம விட மாட்டாங்கக்கா. வாங்க போயிடலாம். ஆமா சின்ன பொண்ணு, வா போகலாம். சரி, தேவையில்லாம நம்மளை போட்டு வேலை வாங்குறது. இவங்களாம் நம்ம சும்மா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டேய், வராங்கடா, ஆள் வராங்கடா. நிறுத்துடா. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பட்டாசை பற்ற வச்சிட்டேன். வெடிச்சிரு போயிடலாம். ஒரு 5 நிமிஷம். அட, ஏப்போ உயிரை வாங்குறீங்க? காலங்காத்தால் தோடங்கடு வரது கூட விடாம. இப்போ போங்க. என்ன பசங்களோ, உங்களுக்குலாம் எங்க வயசு வந்தாதான் தெரியும். அந்த பிங்க் கலர் லெகங்கா வாங்கினா நல்லா இருந்திருக்கு. ஏன் பூ மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு வேணான்ட்டாங்க. ஆமாண்டி, ஆனால் விலை அதிகமல்ல அதுவுமே. நான் அப்புறம் 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கணுமில்ல. சரி விட, இன்னொரு நாள் வாங்கிக்கலாதா.
சரி வா ஃபோட்டோவாவது எடுத்து இன்ஸ்டாகிராம்லையாவது போஸ்ட் போடலாம். இந்த சாங் போடு, இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. இப்போ அதான ட்ரெண்டிங்கில் இருக்குது, யாரை பார்த்தாலும் அதை தான் போட்டுட்ருக்குறாங்க. சரிடி நீ எடு. அம்மா நம்ம சீனியர் பார்த்தே ரொம்ப நாளான மாதிரி இருக்கலாம். நாளைக்கு காலேஜ் போனோன்னா எப்படியாவது பார்த்துடணும்டி. சரி சரி, அவங்க கிளாஸுக்கு போய் பார்த்தா போதும். எப்பா என்ன இப்படி பெய்யுது மழை. சும்மாவா சொன்னாங்க அடமழை காலத்தில் ஆடு மாடு இல்லாத வந்த ராஜான்னு. ஐயோ இந்த மழை காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுறதோ. சாலை ஓடுனாவது அங்கேயும் போய் நிற்கலாம். தோட்டத்துக்கும் போய் மழையிலேயே நினச்சிக்கிட்டு மழையிலேயே மேய்ச்சிட்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டம். என்னதான் பண்ணுறதோ. நல்ல நாள்ல பால்காரர் 5 மணிக்கு வந்துடுவார். இப்போ மழை நாள்னு பார்த்தா 6:30க்கு மேலே தான் வர்றது பால்காரர். வீட்டுக்கு வரையில் 8 ஆயிடுது. ஒரு நாள் ஃபுல்லாக மழையிலேயே நினச்சிட்டு இருந்தால் மனசை எப்படித்தான் இருக்கிறதோ. மழை பெய்யலினாலும் கஷ்டம்தான், பெஞ்சாலும் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? ஐயே இப்போ தான் துணி காய போட்ட நீ அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சந்தியா, சந்தியா, அட பின்னாடி மழையில் நனையுது துணி, காய போட்ட துணி வாசலில் பின்னாடி வாசலில் இருக்க போய் எடுத்து போடுவோம். இல்லைன்னா அது ஒரு அவுச வாசம் வரும். அது மறுபடியும் துவைச்சி போடுவோம். யாரும் துவைச்சி போடுறது? நீ துவைக்கிறியா? சீக்கிரம் போய் எடுத்து இந்த ஃபேன் கிட்ட போட்டு காயிட்டு. ஏம்மா இப்படி பண்ணுற? மழையில் நனைய வைக்கிறது உன் வேலையாம்மா? இதை கூட நீ எடுத்து போட மாட்டியாம்மா? அண்டி நான் சும்மாவா இருக்கேன். மழையில தான் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி போய் எடுத்துகிட்டு போகிறோன்னு போய் எடுத்து போடு போ. குடத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துருக்குற, சீக்கிரம் போகணும் போ. இல்லைன்னா எடுத்து ஊற்றிட்டு போயிடுவேன் குடத்துல இருக்கிற தண்ணின்னு. அப்புறம் தண்ணி இல்லாமல் கிடக்க வேண்டியதுதான். ஆமாம், ஓடி ஓடி தண்ணி குடிச்சு என்னதான் பண்ண போறியோ? ஆமாம், ஓடி ஓடி தண்ணி குடிக்காமல் என்ன பண்ணுறது? நீ பிடிச்சி ஊற்ற போறியா? தண்ணி நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. யார் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறது? நான் தான் ஊற்றணும். இல்லைன்னா அங்கே போய் கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அப்படிங்க. அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து யார் கொண்டு வர்றது? சரி சரி எடுத்து போடுறேன் போ. ஒரு வேலை சொன்னால் அதை செய்யறது விட்டு போட்டு குறுக்க கேள்வி கேட்குறது. நாங்களாம் எங்கள் அப்பா அம்மாட்ட இப்படி சொன்னோன்னா கழுத்த மாட்டிலே 2 போடுவாங்க. உங்களுக்கெல்லாம் செல்லம், உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் தான் காரணம் இதுக்கெல்லாம். என் அம்மா கிட்ட மட்டன் சூப் கொண்டு வர சொல்லு. இந்த மழை பெய்யறதுக்கு தொண்டைக்கு ஏதமாக இருக்கும். அவங்க எங்கம்மா இங்கே இருக்காங்க? இங்கே இல்லையா? வீட்டில் இல்லையா? அப்படி இங்கே போனா? அவங்க காலையிலேயே வெளியே போயிட்டாங்க மேம், இன்னும் வரல. காலையிலேயே இட்லியும் சிக்கனும் வச்சுட்டு போயிருந்தாங்க, சாப்பிட்டேன். அதுவும் எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வேணுன்னே இட்லி தவிர வேறு எதுவுமே வைக்காமல் போயிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் சமைக்கவும் இல்லை, இன்னும் வரவும் இல்லை. இதெல்லாமே நீங்கள் கொடுக்குற இடம் தான் மேம், நீங்கள் எதுவுமே கேட்குறதில்ல. அதான் அவங்க இஷ்டத்துக்கு வெளியே போயிடுறாங்க. அட்டாம் பாரு, என்னை கேட்காம வெளியே போயிருக்கா. போய் செல்வாவை கூட்டிகிட்டு வா போ. ஓகே மேம். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? உன் பொண்டாட்டி எங்கப்பா? அவ இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பா. ஏம்மா என்னாச்சு? காலையில் வெளியே போனதா இன்னும் வரல. மதியம் சமைக்கவும் இல்லை. மதியம் யார் சமைக்கிறது? நான் போய் சமைக்கிறதா? இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணுறா, இப்போ வந்துருவா. நீ ஃபோன் பண்ணி வர சொல்கிறதெல்லாம் 2வது. அவள் எப்போ வர்றா எப்போ போகிறா எதுவுமே தெரியறதில்ல. இப்படி இருந்தால் எப்படி? ஒரு பொம்பளை வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்து கொடுத்து ஆம்பளையை பார்த்துக்கிட்டா ஆகு. இவள் எங்கேயோ ஊர் மேயறதுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது சொல்லு? இனிமேல் அவள் போக மாட்டாம்மா. சே, இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு பார்த்துக்கிறேன். என்ன நீ குடும்பத்தோட ஹாலில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க உட்காராம கூட? அட சாரமத்தி நீயா? வா வா வா. வாங்க அத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அத்தா. காவியா என் மருமக, நீ ரொம்ப அழகா இருக்கிறம்மா இன்னைக்கு. தேங்க்யூ அத்தை. என்ன நீ மட்டும்தான் வந்திருக்கியாட்டு இருக்கு? இல்லை, நீ பையன் வந்திருக்கான், காரை நிறுத்திட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சரி சரி. என்னம்மா காலேஜெல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் போர் தான் அத்தை, பட் பரவாயில்ல, நாட் பேட். நல்லா படிக்கணும் சரியா? பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் யாரும் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. அப்படி இல்லை நீ, நாங்கள் தான் வெளியூரில் இருந்தோமே, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே தான் பையன் காலேஜில் படிக்கிறான். இனி வேணால் அடிக்கடி வரலாம். எங்கே பையன் வந்திருக்கிறான்னு சொன்னால் இன்னும் காணும். வந்துடுவான், நீ வந்துடுவான். இதோ வந்துட்டேன் அத்தை. வாப்பா. சரி எல்லாரும் உட்காருங்க, சாப்பாடு ஆர்டர் போடுறேன், சாப்பிட்டு போகலாம் சரியா? அது உங்களை நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்னைக்கு எதுக்கு நான் அண்ணி ஆர்டர் போடுறது? வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றாம்பி செஞ்சிடலாம். அதுவாம்மா இப்போல்லாம் என்னால் முடியறதில்ல. இந்த உமாவும் வெளியே கோயிலுக்கு எங்கேயும் கிளம்பியிருப்பா போல், இன்னும் வரவே இல்லை. அதுதான் பார்க்குறேன். உமா இல்லாட்டி என்ன, அதுதான் காவியா இருக்கால, அவளை ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம 2 பேர் செஞ்சிடலாம் வாங்க. இன்னும் சரிம்மா செஞ்சிடலாம். இந்த அத்தை இன்னும் வந்தோன்னே என்ன வேலை வாங்குறாங்க. மாமா அப்படியே உங்கள் ஊர் சுற்றி காட்டுங்க, நான் சுற்றி பார்த்துட்டு வரேன். எல்லாரும் வீட்லேயே உட்காந்துருக்கிறது. சரிடா சபரிவா போகலாம்.
இன்னும் காணும்? இந்த தெருவில் நின்று நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னுமா கிளம்பி வராமல் இருக்கா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் வேற ஒரு மாதிரி பாட்டு போகிறாங்க, இங்கேயே நிற்கிறான்னு. அட நம்மால் இங்கே நிற்கிதுப்பா. ஓய், அட சீனியர், நீங்கள் எப்படி இங்கே? நான் எத்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ என்ன இந்த ஊர் தானா? ஆமாம் சீனியர். சரி சரி, உன் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அட என்னம்மா நீ, உன் பேரை கேட்டதில் என்ன தப்பு? என் பேரை நீ தெரிஞ்சிருக்கிறீல்ல, அதே மாதிரி உன் பேரை எனக்கு தெரிய வேண்டாமா? சரிதான், என் பேர் பூமாரி. பூமாரியா? நைஸ் நேம், நைஸ் நேம். என்ன பூமாரி, எப்படி இருக்க? அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பெரியம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உனக்கு சபரியை முன்னாடியே தெரியுமா? தெரியும்ண்ணா, நாங்கள்லாம் ஒரே காலேஜ் தான். என்னோட ஜூனியர் பொண்ணு தான் மாமா. ஓ அப்படியா, சரி சரி. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே மாமா. ஓ சீனியர் நம்ம பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களா? ஓகே ஓகே. இதை சந்தியா கிட்ட சொல்லணும், அவங்க நம்ம ரிலேஷன் தானே. சரி பூமாரி, போயிட்டு வரோம். ஓகே சீனியர். ஏக்கா என் மேலே தான் கால் போட்டு உட்காருவீங்களாக்கா? அங்கே கொஞ்சம் நகர்ந்து தான் உட்காருங்களா, இத்தனை இடம் இருக்குதில்ல. கால் வலிக்குது சின்ன பொண்ணு, காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி இப்படின்னு லேசாக உன் மேலே கால் பட்ட மயத்துக்கு உனக்கு என்ன ஆயிடுது? வெடி சின்ன பொண்ணு, வயசான டிக்கெட்லாம் அப்படி தான் பண்ணோம். யாருக்கு வயசாச்சு? உங்களுக்கு தாங்க்கா, நீங்கள் தானே கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாக்கா, வயசானா தானே கால் வலியில் வரும். நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேம்மா. இப்படின்னு கால் போட்ட மயத்துக்கு உடனே வயசானவள்னு சொல்லிடுவாளுங்க. இவளுகளை விட ஒரு 2-3 வயசு அதிகமாக இருக்குமா? என்ன சீன் போகிறாளுகம்மா. சரி சரி, நீங்கள் சின்ன பிள்ளை தான், விடுங்க நாள் முடி. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஆகலையிடும். சரிங்கக்கா விடுங்க, இது ஒரு சின்ன விளையாட்டு தானே, இதுக்கெல்லாமா போய் கோச்சிக்குவீங்க? ஆமாம், நீ என்ன காலையிலேருந்து இங்கேயே இருக்கிற? உங்கள் மாமியார் ஒன்றும் சொல்லலையா? எங்கக்கா, நான் தான் போனோன்னே சேர்ந்துட்டேனே. அங்கேருந்த என் மாமியார் ஒரே தலைவலிக்கா, அதை செய்ய இதை செய்யணும். இவங்க 2 பேரும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்களுக்கு. மண்டையில் கலர் குருவி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் அடித்தா மட்டும் மற்றாது, ஏதாவது வேலை செய்யணுமில்ல, அந்த அறிவே இருக்காதுல. சும்மா தின்னோடு தூங்குறது மட்டும்தான் அது 2க்கு வேலை. ஆமாம், உன் மாமியார் நாத்தனார் ஏன் கலர் அடை அடிச்சுட்டு திரிகிறாங்க. அதாக்கா இப்போ உள்ள பேசனே. அங்கே பாருங்க, இன்னொரு கலர் குருவி வருது. பேசாமல் வர வெடிய வச்சுட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆமாம், இதெல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்குறோம், நேரில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துடலாம். சின்ன பொண்ணு, ஏக்கா லட்சுமி அக்கா வரையில் ஒரு வெடிய வச்சுட்டுலாமா? எக்கோ அதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றா ஆகாது சின்ன பொண்ணு, ஏதாவது சின்னதாக காயவாக்கு, அவ்வளோதான். சரிக்கா, வீடியோ எடுங்க, நான் போய் வைக்கிறேன். சரி போ. எப்படியோ ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு. எப்பா ஒரே கால்வலியாக இருக்குதுப்பா. பூமாரியும் படத்துக்கு போயிட்டு எப்படி அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவா. இந்த ஆள் எப்படியும் குடிச்சு போட்டு வந்து சாப்பிடவும் மாட்டான். நம்ம ஒரு ஆள் தான், ஏதாவது கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம், இல்லை ஏதாவது உப்புமாக்கு இது போட்டுக்க வேண்டியதான். அப்பாடா, பற்ற வச்சாச்சு அந்த அக்கா வர்றதுக்குள்ள நம்ம போயிடுவோம். லட்சுமி அக்கா, அக்கா சமக்கா முடிக்கா. என்னாச்சக்கா? எழுந்துறீங்க அக்கா, கையை பிடிச்சி. என்னாச்சுக்கா, ஏங்கா விழுந்துட்டீங்க? எந்த சண்டால சிரிக்கியோ வர்ற வழியில் பட்டாசு வச்சிருக்கிறான். வச்சதை சொல்லியிருந்தாவது நான் தூரத்துலேயே நின்று பண்ணல. இப்படி நான் வர்றதுக்கு விட்டு போட்டு வெடிச்சு பயந்து சாகிறதா? ஏன் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? இதில் வீடியோ வேற, வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இதையெல்லாம்? பார்த்தியா சின்ன பொண்ணு, இந்த அம்மாவோட வேலையை வச்சது யாருன்னே அந்த கலர் குருவிக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்மளை மாட்டி விட்டா. இருந்தாலும் அவளுக்கு அத்தைங்கிற பாசம் இருக்குமல்ல, அங்கே அதான் கோவப்பட்டுட்டா. அவள் மாட்டி விடணுன்னா மாட்டி விட்டுருக்க மாட்டா. ஆமாம், நீ நினச்சிக்கிட்டே இரு. இல்லைக்கா, எனக்கு உமாவை பற்றி தெரியும். அவள் இவ்வளோ டென்ஷனாகி நான் பார்த்ததே இல்லைக்கா. ஏய், நீங்கள் தான் பட்டாசு வச்சதா? கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? அப்படித்தான் வச்சிங்கன்னா சொல்ல மாட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் நான் நின்றுட்டு போகிறேன். சரி, என்ன ஜென்மங்கள் உங்களையெல்லாம். உங்கள் மாமியார் திட்டுறதுல தப்பே இல்லை. எல்லாம் என் தலையை எடுத்து உங்கள் கூடையெல்லாம் மாட்டிட்டு முழிக்கணுங்கிறது இருக்கிற பிரச்சனை பார்த்தாது. நீங்கள் வேற. சரி, போகும்போது உங்கள் புருஷங்கிட்ட சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். வக்கீஸு வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா?
உன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எப்படி நல்லா இருக்க முடியும்? பட்டாசு கொளுத்தி ஆள் மேலே போடுறான். என்ன பழக்கம் இது? என்னக்கா சொல்றீங்க? சின்ன பொண்ணா போட்டா? அவ போடாம வேற யாரும் போட்டது? அவ போட்டங்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அவளும் அந்த வசந்தி சேர்ந்துக்கிட்டு பட்டாசை கொளுத்தி போட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வேணா போனை வாங்கி பாரு, அந்த வீடியோ உங்க கூட இருக்கு. நான் சின்ன பிள்ளைய அவங்க கூட போய் விளையாண்டுட்டு இருக்கிற சொல்லு. இவளுக்கு இன்னையோட இந்த வேலையை விட்டுற சொல்லு. என் கைகால முடிச்சிட்டாளுங்கன்னா அப்புறம் நீ வந்து வாப்பையா? மன்னிச்சிருங்கக்கா, இனிமேல் நடக்காது, நான் சொல்லி வச்சிடுறேன். சொல்லி வை. இப்படி ஒரு நல்ல வயனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்குது, என்ன பண்றது? என்ன சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரியுறா? முதல்ல அந்த வசந்தி அக்கா கூட சேர்றதை நிறுத்த சொல்லணும். அவங்க கூட சேர்ந்ததுல இருந்தா இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு தெரியுறா. இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? இன்னும் பத்தலையா? டேய் ஜெகன், என்னடா பண்ற? இருடா பத்த வச்சிட்டு வரேன். டேய் அஜய், பத்திக்கிச்சுடா. பட்டாசு வெடிச்சிர போதுவா? டேய் இன்னும் பத்தலடா. எனக்கு இது கூட வாடா தெரியாது. பத்த வச்சனா வந்துருவேன்டா. டேய் அஜய், சொன்னா கேளு, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. ஆமாண்டா அஜய், பத்திருச்சு, வந்துரு. டேய் போங்கடா, உங்க வேலையை பத்திட்டு எனக்கு தெரியும். சரி வாடா சுபி, நாம அந்த பக்கம் போய் நின்னுக்கலாம். அம்மா டேய் என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? வந்து தூக்கி விடுங்கடா. டேய் இந்த கையை மெதுவா அப்படியே எந்திரி. அட பாவிங்களா, நண்பன் சொல்லி முதுகோல குத்திட்டீங்களேடா. நாங்க தான் வர சொன்னோம்லடா பட்டாசு பத்திருச்சு வாடான்னு. நீ தான் அங்க பத்தல நின்னுட்டே இருந்த. ஆமாண்டா அஜய், நாங்க சொன்னோம், நீ தான் வரல. இப்படி நீங்க பின்னாடி ஆப்பு வைப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. டேய் விடுடா, குத்தனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. ஆமா, செத்து போயிட்டா எப்படி சொல்றது? இவன் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கா? ஓய் பூமாரி, வாடி, ஏன் லைட்டு? அதுவா இந்த சுபின் வருவான்னு பார்த்தா அவன் வரவே இல்லை. சரி அப்புறம் வீட்டை பூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். அம்மா நீ என்ன அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சா? ஆமாண்டி, சீனியர் வந்தாங்க. என்னது சீனியரா? ஆமாண்டி, சீனியர் தான். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க போல். வந்து ஓய் அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா நம்ம சீனியரு. எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காயிருச்சு. ஏதாச்சும் கேட்டால் நீயும் இல்லை, நான் என்ன பதில் சொல்லுவேன்னு. அப்புறம் வந்துட்டு நீ இந்த ஊர் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்க. ஒரு வேளை எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏய் சூப்பர் டி பூமாரி, அப்போ சீனியர் உன்னோட சொந்தக்காரங்களா? அப்போ அடிக்கடி போகலாம்ல அவங்க வீட்டுக்கும். உன்னை சாக்கா வச்சு நானும் கூட வந்துடுவேன். அது பெரிய போக முடியும், உனக்கு தெரியாதா? எங்களுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் சண்டை. இப்போ அவங்க எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எங்களுக்கும் ரிலேஷனாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க ரிலேஷன்னு நான் நினைக்கிறேன். வீட்டிடியதா? சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்மொட்டு நானா. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூகுதம்மா, மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்னவன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள். என்ன ராணி, பாட்டால பலமா இருக்கும் போலயே. அட லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. நல்லா பாடுற ராணி நீ. அது ஒன்றும் இல்லைங்கக்கா, நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த பாட்டை பாடிட்டு இருந்தேன். அந்த காலத்து பாட்டு தான். அது சொன்னையே சரிதான், அந்த காலத்து பாட்டாட்டெல்லாம் வராது இப்போலாம். சரி பூமாரிம்மா சந்தியாம்மா எப்போ வரதோ சொல்லிட்டு போனாங்க? தெரியலையேக்கா, நான் வரையில வீட்டை பூட்டி போட்டு அவள் போயிட்டா. என்னன்னு தெரியல. ஒரு 6 மணிக்கு ஷோனா, ஈவினிங் ஷோனா ஒரு 8, 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஆகுமா? பொம்பளை பிள்ளைய அனுப்பிச்சுட்டு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்க. தைரியமாக போயிட்டு வந்துடுவாங்கன்னு தான் அனுப்பி விடுறோம். ஆனால் ஏதாவது ஒன்றுன்னு இந்த ஊர்வாயை மூட முடியுமா? அதெல்லாம் பார்த்து பத்திரமா வந்துடுவாங்கக்கா. 2 பேர் போயிருக்கிறாங்கல்ல. சாயந்தரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சுபீனை வேணால் போய் கூட்டிகிட்டு வர சொல்லலாம். சரி ராணி. லட்சுமி அக்கா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? வாட்ச் என்ன பண்ணு? என்ன ராணிக்கா, பூ கட்டுறீங்களா? அப்படியே எனக்கு ஒரு முழம் கட்டி கொடுங்க எங்கக்கா. அல்ல நாளைக்கு பூமாரியும் சந்தியாவும் காலேஜ் போவாங்கன்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டு உட்காந்துருக்க 2 பேத்துக்கு கொடுக்கலான்ட்டு. இன்றைக்கி தான் மழை பெஞ்சதுக்கு பூ பூத்துருந்தது அதிசயமாக எங்கள் செடியில்.
அதை பொறிச்சு கட்டினா மூக்கு வைத்துட்டு வந்துட்டீங்க. சரி சரி, அவங்களுக்கே கொடுங்க கொடுங்க. காலேஜ் போகிற பிள்ளைய வச்சுட்டு போகிறத விட்டு போட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். உனக்கு எதுக்கு? அக்கா, நான் உங்கள் பிள்ளைக்கு தான்க்கா கொடுக்க சொன்னேன். நான் எதுக்கு பூ சும்மா காட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு கேட்டேன். ஒரு நாள் வைக்கலாமேன்னு ஆசையாக கேட்டேன். அதுலேயே நான் பூவை பார்த்தா எல்லாத்துக்கும் ஆசையாக தானே இருக்கும். ஆமாம், இதோ பெரிய கொம்மரி பார்த்தியா பூவை பார்த்தா ஆசைப்படுறதுக்கு? ஏக்கோ கம்முன்னு இருந்துருங்கக்கா. பாருங்க ராணி அக்கா, நான் என் வாய் வச்சுட்டு அமைதியாக தான் இருக்கிறேன். ஆனால் இவங்க தான் கம்முன்னு எல்லாம் பம்புக்கு இழுக்கிறாங்க. அப்புறம் நான் பேசுனா சின்ன பிள்ளை என்னை பார்த்து எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கா. விடுங்கக்கா, வேணுமோ சொல்லிட்டு போகிறா. அப்படி இல்லை ராணி, நான் வரையில தடத்தில் பட்டாசு போட்டுறான்னு நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். நானும் வயசு பிள்ளையை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆள் இருக்குதா, இல்லை என் புருஷன் தான் சரியாக இருக்கிறானே, நீயே சொல்லு பார்க்கலாம். ஏன் சின்ன பொண்ணு வரையில பட்டாசெல்லாம் போடுறீங்க? கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? ஏதாவது ஒன்றுண்டா என்ன பண்ணுறது? அப்புறம் நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். 2 பேர்த்துக்கு இதனால் கஷ்டம்தான். உனக்கு இதெல்லாம் தேவையா? அக்கா, நான் ஒன்றும் பண்ணலக்கா. இந்த வசந்தி அக்கா தான் பட்டாசு போடலாம், வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க. அவள் சொன்னா உனக்கு புத்தி இருக்காதா? அவள் எப்போவுமே அப்படித்தான் பண்ணுவா. 2 பேர் கூட்டுக்கலவாணிகிற நீ. ஒரே கொட்டையில் உருண மட்டைக தான். உமாவை சேர்த்தி கெடுக்கிறாள் இவளுக்கு 2 பேர். அது சொன்னீங்களே சரிதா. உமா பாவம், அவள் ஏதோ வந்தா புதுசில் நல்லா இருந்தா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றி பழகிட்டா. முதலையெல்லாம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டா. இப்போ எந்நேரம் பார்த்தாலும் இவங்க கூடயே தான் சுற்றுறா. எக்கோ, நாங்கள் அப்படி என்னங்க பண்ணிட்டோம்? கூட சேர்ந்து சுற்றுறது தப்பாக்கா. எந்நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு உட்காந்துருக்கணும்னா அவங்க எங்களால் முடியாதுங்க. நீங்களாம் வயசான டிக்கெட்டு ஏதாவது பேசிட்டு உட்காந்துருப்பீங்க, நாங்களாம் அப்படியா? இதுதான் வாலிப வயசு. துரு 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 துருன்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு எங்களை வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பாரு, அதை பாரு, இதை பாருன்னு நாங்கள் எப்படிக்கா பார்ப்போம்? நாங்களும் வெளியே போகத்தான் செய்வோம். அதுக்கு நீ ஏதாவது வேலைக்கு போகணும். வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லுங்கக்கா. எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க போலையே. வா வா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்னை பற்றியா? நான் என்னக்கா பண்ணேன்? எதுக்கு ஆள் மேலையில பட்டாசு கொளுத்தி போடுவீங்க? அதுவாக்கா, அது நான் போடலக்கா, சின்ன பொண்ணு தான் போட்டா. நாலு முடி பொண்ணு என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? இந்த 4 முடி சொல்லிதாக்கா நான் லட்சுமி அக்கா காலுக்குள்ள பட்டாசையை கொளுத்து போட்டேன். அதுதான் என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலாம், நீ போய் போட்டுவான்னு சொல்லிச்சு. நான் கூட ஏதாவது ஆயிடும்க்கா, பிரச்சனை ஆயிடும், வேண்டான்னு சொன்னேன். அப்போ கூட அப்படிலாம் ஆகாது, சின்னதாக தான் அடிப்படும், நீ போய் போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இது வேற வீடியோ எடுக்கிறேன்னு மாதிரி சொல்லிச்சுக்கா. இந்த பார் சின்ன பொண்ணு, தேவையில்லாம என்னை கொடுத்து விடாத. நான் ஒன்றும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லல, நீ தான் நான் போய் போடுறேங்க்கா வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் தான் வீடியோ எடுத்தேங்கிற மாதிரி சொல்ற. அப்படியே பிளேட்டை மாற்றி போடாதீங்கக்கா. எம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேம்மா. பண்ணது தப்பு, இதுல நான் பண்ணல, நீ பண்ணல. நீ யாராவது பட்டாசை கொளுத்தி கால்குள்ள போடுவாங்களா? இந்த அறிவில்லாம தான் 2 பேர் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டீங்க. நீ செய்யல, நான் செய்யலேன்னு சண்டை வேற. தப்புங்கிறது 2 பேருக்கு மேல இருந்தா இருக்குது. இந்த பழக்கத்தை இதோட விட்டுருங்க, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா. இந்த கதை சொன்னாங்க போய் பட்டாசு போடு, என்ன ஆகுதுன்னு பாக்கலான்னு. இப்போ நான் போட்ட மாதிரி சொல்றாங்களே. ஏன் அவ சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? சாரிக்கா, நான் அவங்க பேச்ச கேட்டு உங்க மேல பட்டாசு போட்டு கூடாதுதான், மன்னிச்சிருங்க. விடு சின்ன பொண்ணு, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கோ, சரியா? சரி உமா. இந்த அம்மாவை பார்த்தியா, என்ன வேலை தானா? அவளை மட்டும் சரி விடுங்கிறா, என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பட்டாசு கொளுத்தி போட்டதை நான் மட்டுமா? இவளும் தானே வீடியோ எடுக்க சொன்னா. இப்ப அப்படியே மாத்தி போடுறா பாரு. எல்லாரும் அவளைதான் நம்புறாங்க, நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. சே, இருமா, நீ என் கையில மாட்டாமையா போயிருவ. அடுத்த பத்தி ஏதாவது பிரச்சனை வரும்ல, அப்போ உன்னை எப்படி கோர்த்து விடுறன்னு மட்டும் பாரு. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இனி இந்த மாதிரி பண்ணாத. சரிக்கா. வசந்தி அக்கோ, உங்களை என்ன? அதான் ஒன்றும் ஆகலையில, விடுங்க, எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சரியா? அது எனக்கு தெரியுமா, இனிமேல் யார்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். சரி சரி, அதான் எல்லாரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? இந்த விஷயத்த மறந்துட்டு வேற ஏதாவது பேசுங்க. ஏக்கா, உங்க வீட்டுல பூத்த பூவாக்கா? அன்னைக்கு நான் கேட்கும்போது பூவெல்லாம் பூக்கவே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இத்தனை பூவை வச்சு உட்காந்துருக்கீங்க. மழை பெஞ்சதுக்கு இன்னைக்குதான் வசந்தி பூவே பூத்து இருக்கு. நானே இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் கட்டுறேன். நீ இதுக்கு முன்னாடி கட்டி பார்த்துருக்கிறியா? உண்மையுமே நீ கேட்கும்போது பூ இல்லை, இன்னைக்குதான் இருந்தது. சரி, பூ மாறியுமே சந்தியாவும் நாளைக்கு காலேஜுக்கு வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கேன். சரி சரிங்கக்கா, நாளைக்கு எனக்கு பூ தரீங்களா? உனக்கு முன்னாடியே சின்ன பொண்ணு கேட்டுட்டாலே, நாளைக்கு சின்ன பொண்ணு பொறிச்சுக்கிட்டு நாளான்னைக்கு வேணா நீ பொறிச்சுக்கோ, இல்லைன்னா 2 பேரும் ஆளுக்கு 10 எடுத்துக்கோங்க.
அவங்களே பறிச்சுக்கிட்டோம்க்கா, நான் வேணா நாளானிக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன வசந்தி, நீயே பொரிச்சுக்கோ. சரிக்கா. அக்கா அப்புறம் எனக்கு எம்மா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பறிச்சுக்குங்கம்மா, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பொரிச்சுக்குங்க. சந்தியாக்கு கொஞ்சம் இருந்தா போதே, என்னமோ பண்ணிக்கோங்க. சரிக்கா சரிக்கா. ஆமா, சந்தியா எங்கக்கா காணோம்? அதான் அவங்க 2 பேரும் படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. ஏதோ டியூடோ பைசனோ வந்திருக்காமே, அதுல ஏதோ ஒரு படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன வர்றதுக்கு எப்படியும் 10 ஆயிரம். ஈவினிங் ஷோக்கு தான் போயிருக்கிறாங்க. என்னக்கா சொல்றீங்க, 10 மணி ஆகுமா? ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு இவ்வளோ ஷாக் ஆகுற? அக்கா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் சந்தியா அனுப்பிச்சிருக்கீங்களாக்கா? இப்போதான் கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைக்கு ஆண் நண்பரோட இருக்கும்போது அவனை அடிச்சு போட்டு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் 3 பேர் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாக்கா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாங்கக்கா, ஒரு 11 மணி போலையாட்டிருக்கு. அந்த பையன் கூட பேசிட்டு இருந்ததோ என்ன பண்ணிட்டு இருந்ததோ, காருக்குள்ள தான் இருந்திருக்கிறாங்க. கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலங்கக்கா. இந்த உலகத்துல பார்க்கவே கேட்கவே பயமா இருக்குது. என்ன பண்றது, நம்ம பொம்பளை பிள்ளையில பெற்று வச்சுட்டு நம்ம தான் கஷ்டப்படணுமா இருக்குது. இதுல இந்த கமான்ஸ்ல எல்லாருமா அந்த பிள்ளைக்கு என்ன அங்க வேலை, அந்த பிள்ளைக்கு என்ன வேலைன்னு தான் கேக்குறாங்கக்கா. நான் தான் சொன்னல ராணி, ஊர் வாயவே முடவே முடியாது. ஏதாவதுண்டா இந்த பிள்ளை எங்க வேணாலும் போலாம், இந்த பிள்ளைக்கு போறது கூட உரிமை இல்லை. தனிக்கு ஆள் கூட இருக்கு இப்படி நடந்திருக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்குது ராணி. எதுக்கும் சந்தியாவை கூப்பிட்டு கேக்குறியா? ஆமாக்கா, சீக்கிரம் கூப்பிட்டு கேளுங்க. சீக்கிரமா வர சொல்லுங்க. படமே பார்க்கலினாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒண்ணுன்ட்டா பொம்பளை பிள்ளைங்கள மேல பழைய தூக்கி போட்டு ஈஸியா போயிடுறாங்கக்கா. தப்பு பண்ணது அந்த 3 பேர். அவனுங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வெட்டுறதை விட்டு போட்டு இந்த பிள்ளை ஏன் அங்க போச்சு, அங்க அந்த பிள்ளை ஏன் இங்க போச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு சரியில்லை, அது சரியில்லைன்னு. எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்களை எல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமுமே இல்லைங்கக்கா. இதுக்கு அந்த காலம் எவ்வளவோ பரவாயில்லாட்டிருக்குது. அந்த காலத்துல கூட பொம்பளை பிள்ளைகளை இவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னோம்மா. இதோ சீக்கிரம் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன், வர சொல்றேன் முதல்ல அவளை. ஹலோ சந்தியா, சொல்லுமா. எங்கடி இருக்கீங்க? அம்மா, நாங்க இப்பதாம்மா பஸ் ஸ்டாண்டே வந்திருக்கோம். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி வர்ற வழிய பாருங்க. படத்துக்கும் பார்த்தாவில்ல, எதுக்கும் பார்த்தாவில்ல, வாங்க. ஏம்மா இப்படி பண்றீங்க? ஒரு நாள் கூடவாம எங்களை வெளியே அனுப்ப மாட்டீங்க. இப்ப என்னமா பண்ணிட்டோம் நாங்க? நீ சரி சரின்னு சொன்னீங்க தானே நாங்க டிக்கெட் எல்லாம் வாங்கணும். இப்ப டிக்கெட் வேஸ்டா போயிடும். என்னது டிக்கெட் வேஸ்டா போயிருமா? அவன் வாழ்க்கையே வேஸ்டா போயிரும் இருக்கிறான். மரியாதையா வீட்டுக்கு வந்து சேர்ற வழிய பாருங்க. ஏனா நீ பத்திரமா இருக்காங்களா 2 பேரும்? அதெல்லாம் பத்திரமா தான்க்கா இருக்காங்க. இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்களாமா. டிக்கெட் வேஸ்டா போயிரும் அப்படிங்கிறாங்கக்கா. அவன் இருக்கிற பயத்துல இந்த டிக்கெட்டு காசு தான் முக்கியமா. காசு போனா சம்பாரிச்சுக்கலாம், புள்ள போனா வாங்க முடியுமா? அந்த விவரம் இல்லாத பிள்ளைங்க அப்படிதான் சொல்லு. சீக்கிரம் வர சொல்லு முதல்ல. ராத்திரி நேரத்துல தனியெல்லாம் அனுப்பவே கூடாது. சரிங்கக்கா, வர சொல்றேன். முதல்ல 2 பேர் கிளம்பி வாங்க. படத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. அப்படி படத்துக்கு போறதா இருந்தா பகல்ல புக் பண்ணி போய்க்குங்க. அதுமே சுபீனுக்கு இது கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன நீங்க வந்துருவீங்களா இல்ல சுபீன் அனுப்பிச்சு விடுறதா? அதெல்லாம் நாங்களே வந்துடுறோம்மா. சரி சரி வாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு கூப்பிடுங்க. யாராவது சந்தேகப்படுற மாதிரி உங்களை பார்த்தாவோ பிடிச்சாவோ அப்பவே கூப்பிட்டுறணும், சரியா? சரிம்மா, நீ வெய். ஏரா நீ வரேன்னு சொல்லிட்டாங்களா? வரணுன்னு தான் சொன்னாலுங்க. ஆனாலும் கோவப்படுறாளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. நம்ம என்னதான் பண்றது? அவங்க சொல்றது சரிதான், பிள்ளைங்க சொல்றது நான் ஏன் தனியா போகணும், ஆம்பளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அது கரெக்டு தான். ஆனா என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை நம்ம தானே பார்க்கணும். ஆமாராணி, இவங்க வந்தாதான் நிம்மதி. ஏண்டி என்ன சொல்றாங்க? திடீர்னு ஃபோன் பண்ணி படத்துக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொல்றாங்க. போ மாதிரி என்னதான் பண்றதோ. சரி வா போலாம். 2 ஃபிகர் தனியா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. சரி போய் பேச்ச கொடுப்போம். ஹாய் பியூட்டி. யாரடா நீ? உனக்கு என்ன வேணும்? நீதான் பியூட்டி வேணும். சீ, அடி செருப்பண்ணாயே. யார பார்த்தடி நாய்ங்கிற? அவன் மேல இருந்து ஒழுங்கா கையை எடுறா. இங்க பாருடா, பியூட்டியோட தோழியா? அவ மேல கை எடுத்துட்டு உன் மேல வைக்கவா? சீ,